வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இதுவரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நடத்தின வீடியோனுடைய தொகுப்பு உங்களுக்கு இப்போது ஓகேவா. ஏற்கனவே நம்ம ஒரு ஐசி TDA 7265 அப்படிங்கிற ஐசி உபயோகப்படுத்தி ஒரு மானோ ஒரு ஸ்டீரியோ இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபைனலாக ஒரு கம்பைன் இப்படி தான் ஒரு கேபினெட்டில் நாம் ஒரு பில்டப் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. இதில் இது வரைக்கும் முன்னாடி போன்ற வீடியோவிலெல்லாம் உங்களுக்கு SMBS பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருந்தோம். நீங்களே SMBS யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் டெமோ கொடுத்துருந்தேன். இப்போது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் இதில் உங்களுக்கு ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கோம் 12012 5A ஓகேவா. ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதும் சாரி எப்போதும் சாரி சாரி தரத்து சரி சேவையில் நேர்மையில் சரி. அனைத்து பிராண்ட் ஏசிகளை வாங்க இதுவே சரியான இடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி. World class infrastructure, qualified and experienced faculty, high equipped labs and smart classrooms இப்படி எல்லாமே பெஸ்டா இருக்கிற காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்குமே பெஸ்டான காலேஜ் VET Institute of Arts and Science கிண்டல் ஈரோடு. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2025-2026. ஸோ கம்ப்ளீட்டாக பேஸ் மட்டும் வேணும்னா பேஸ் மட்டும் ட்ரிபிள் ஃபுல்லாக குறைச்சிட்றேன். ஓகே. இதற்கும் மேலுள்ள இந்திய மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆடை ரகங்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட சேலைகள் பேஸ் மட்டும் பக்கா வரும். சல்வார்கள் 10,000க்கும் மேல் மென் ஷர்ட்கள், ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரிபிள் 5,000க்கும் மேற்பட்ட பாய்ஸ் பேண்ட் சட்டைகள், ஃபேன்சி ரகங்களுடன் இந்த சிறப்பான ரம்ஜானை கொண்டாடுவோம். 1000க்கு மேல் ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் gift. சரி, இப்போ பார்க்கலாம் 1500க்கு மேல் ஜவுளி வாங்கும். இப்போ எப்படி இதை நம்ம இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவர் சப்ளை. ஜஸ்ட்டு இது பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 12012 5A, 2 6 டயோட்ஸு ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்டீரியோ, ஒன்று மானோ. சேம் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் TDA 7265. இந்த இடத்துல ஒரு சப்ரி போர்டு கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பிடி போர்டு. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் இண்டிகேட்டர் வித் மாடுல், ஒரு ரெட் கலர் டிஸ்பிளே வரக்கூடிய ஒரு ப்ளூடூத் மாடுல் சீப்பர் 1. ஏன்னா லோ காஸ்ட்டில் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் மாடுலோட கான்ஃபிகரேஷனும் கொஞ்சம் குறைச்சிட்டோம். இது உங்களுக்கு பாஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், இது சப்போட கண்ட்ரோல், மெயின் மாஸ்டர் கண்ட்ரோல், இது வால்யூம். பவர் ஆன் சுவிட்ச் கீழே இருக்குது, பவர் ஆன் சுவிட்சு. மேலே இருக்கிறது உங்களுக்கு ஆக்சிலரி இன்புட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணுமா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். நீங்களும் அப்கிரேட் ஆக முடியும், சர்வீஸ் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் பற்றிய டேட்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சர்க்யூட் பார்க்க தெரியணும், சர்க்யூட் ட்ரேஸ் பண்ண தெரியணும். வேறு ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கிற மாதிரி தோணும். நான் அதுக்கு தான் ஓப்பன் ஏரில் வச்சு அசம்பிள் பண்ணிங்கன்னு சொல்லுவேன். அதாவது கேபினெட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துனே ட்ரை பண்ணாமல் ஓப்பன் ஏரில் அசம்பிள் பண்ணி அவுட்புட் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம், இந்த கேபினெட்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு இதனுடைய அசசரிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எல்லா அசசரிஸ் எங்கிட்ட இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பார்க்கலான்னா, இது வரைக்கும் நம்ம நடத்தினது ஒரு ஐடியாஸ். பேக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேக்கில் அதே மாதிரி இருக்கும். ஒரு RCA சாக்கெட்டு, ஆண்டனா ஒயர், பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ், தென் 2 அவுட்புட் இருக்குது. ஸ்பீக்கர் அவுட்புட், ஒன்று ஸ்டீரியோ, ஒன்று மானோ. ரொம்ப சிம்பிளாக அசம்பிள் பண்ணியிருக்கு. பொதுவாக ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐசி, இதான் ஐசியோட டேட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதான் ஐசி. ஓகேவா. ஸோ இதான் ஐசியோட, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். தென் அதனுடைய பின் அவுட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லைக் திஸ், இதான் அதனுடைய பின் அவுட்ஸ் இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் மொத்தம் 11 பின் இருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுதான் அந்த ஐசியோடைய
மானோ அவுட்புட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஐசி வந்து சிங்கிள் பவர் சப்ளைலேயே ஒர்க் பண்ணும், டூயல் பவர் சப்ளைலேயே ஒர்க் பண்ணும். நாம் இந்த ஐசி உபயோகப்படுத்தி ஸ்டீரியோவும் எடுத்துக்கலாம், மானோவும் எடுத்துக்கலாம். இது மானோவோட சர்க்யூட் டயக்ராம். இது ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து இதுதான் மானோவை சிம்பிளிஃபையாக சர்க்யூட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ப்ளூடூத்து, தென் இன்புட் அது 5 வோல்ட் ரெகுலேட்டருக்காக வால்யூம் கண்ட்ரோல் சிங்கிள் அவுட்புட் கொடுத்துருக்கு. இதில் வந்து எஸ்எம்பிஎஸ் டூ லோட் கொடுத்துருந்தேன். இதுதான் அது கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், 4 ரூம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து மானோ. ஆக்சுவலாக இதில் வந்து இது வந்து ஸ்டீரியோ 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட்ஸ் ப்ளூடூத் மாடல், அது 5 வோல்ட் ரெகுலேட்டர், பஸ் டேபிள் போர்டு, ஸ்டீரியோ அவுட்புட்டுக்கு 2 கண்ட்ரோல். இது ஐசிலேருந்து ஸ்டீரியோ அவுட்புட் 2 ஸ்பீக்கர். டோட்டல் சர்க்யூட் 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணும் எக்ஸப்ட் ப்ளூடூத் மாடல். பஸ் டேபிள் கண்ட்ரோல் ஆஸ் யூஸ்வலாக வரும். மானோ ஸ்டீரியோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த செட்டோட டோட்டல் சர்க்யூட். அப்போது 7265 யூஸ் பண்ணியிருக்கேன். 7265 ஒன்று ஸ்டீரியோ அவுட்புட்டு, ஒன்று மானோ அவுட்புட்டு. இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் இருந்ததுன்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? எங்களுடைய சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, CRT டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS எல்லா கோர்ஸுமே 1 மந்த் ட்ரைனிங் வரும். ஆன்லைனில் படிக்கிறனால உங்கள் வேலை எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, வீட்டில் இருந்துகிட்டே படிக்கலாம். அதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். ஆர்வம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் டோட்டல் பிளாக் டயக்ராம். இந்த டோட்டல் பிளாக் டயக்ராம் தெரிஞ்சால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மாடல், பேஸ் டேபிள் போர்டு, சப்ரிப் போர்டு. அப்போது 4 போர்டு இருக்கும். பாருங்களேன், சர்க்யூட்டில் பாருங்களேன், 1 2 3 4 போர்டு இருக்கும். ஓகே, 1 2 3 4 போர்டு. முன்னாடி ஃப்ரண்டில் இருக்கிறது ஒரு ப்ளூடூத் மாடல். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர். அப்புறம் ஆக்சிஸில் 2 FL சுவிட்ச் 2 சுவிட்ச் இருக்குது. இதில் மைக் சாக்கெட் சும்மா டம்மியாக தான் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மைக் சாக்கெட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஹேண்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் டோட்டலாக 2750 ரூபா வரும். கம்ப்ளீட் கிட்டு 2.1 100 வாட்ஸ் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது அல்லது SMBS யூஸ் பண்ணி எது வந்தாலும் சரி, ப்ரைஸ் ஒரே ப்ரைஸ் தான், 2750 ரூபா. இல்லை கிட்டாக வேணும் அப்படின்னாலும் கிட்டாகவே இருக்குது, நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கிறதுக்கு தான் நான் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக ஒயரிங் பண்ணுங்கள் ஓப்பன் ஏரில், தென் அசம்பிள் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மாடல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒருவேளை ஒரு காஸ்ட்லியான மாடல் வேணும் அப்படின்னா மாடல் மட்டும் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக இது விலை கம்மியில் மாடல் போட்டிருக்கேன். ஒருவேளை ஜிஸ்டார் கம்பெனியில் நிறைய மாடல் இருக்குது, 350 550 650 850 950. இப்போ லேட்டஸ்ட்டாக 1500 ரூபாயில் வந்திருக்கு 093 ஸ்பெஷல் டீலக்ஸ். ஓகே, நீங்கள் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாகும். அதேமாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் 5 ஆம்பியருக்கு மேலே 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகும். இந்த 7265 ஐசி இல்லாமல் வேறு ஏதாவது ஐசி கிளாஸ் டி போர்டு போடணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட் வித்தியாசம் வரும். அப்போ இந்த கான்ஃபிகரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து தான் கஸ்டமர் கேட்குற அந்த ரேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒன்று அசம்பிள் பண்ணி பாருங்கள், தென் மெல்ல மெல்ல ஒன்று டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பர்டிகுலராக 7265 பற்றி. ஸோ அதில் A to Z எல்லாமே வந்துடும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா? 7297 சொல்லி அது வந்து டூயல் அவுட்புட்டு, ஸ்டீரியோ, சிங்கிள் பவர் சப்ளை, டூயல் BDL மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த BDL மோட்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐசி ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த ஐசி வச்சு கூட இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மேக் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.